ஹாய், ஐம் ஹரிஹரன். நான் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில் நம்ம கம்பெனியோட ஹையஸ்ட் பேக்கேஜ் தம்பி வாங்கியிருக்காங்க. இவரும் இவர் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. கேட்கலாமா? ஸோ நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேச போகிறாங்க, மிஸ்டர் ஹரிஹரனுங்க. ஸோ வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷி இன்ஃபோடெக் அண்ட் விக்கி டேக்கிங்க. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினாவே அந்த பசங்க கொஞ்சம் அதுக்கு கெத்தாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பையன் தான் ஹரிஹரனுங்க. அவ்வளோ அமைதியான பையன். மேபி வெளியில் பயங்கரமாக கரெக்டாக பண்ணலாம், ஆனால் என்னை பார்க்கும்போது அது என்ன தான் அவ்வளோ அமைதியாக இருப்பானே தெரியல, வாயே திறக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் பயங்கர சின்சியர், டெடிக்கேட்டுங்க. திருச்சியை சேர்ந்த ஹரிஹரன் எப்போ பாரு சார் நான் டேவிட் பிரவீன் கூட ப்ளேஸ் ஆகிறேன் சார், டேவிட் பிரவீன் சொல்கிற கம்பெனிக்கு நான் போயிடுறேன் சார் அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தம்பி 2 பேரும் எப்படி தம்பி நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆவேன்னு கேட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் டச்வுட் நான் சொல்கிறேங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க 2 பசங்களும். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு வெவ்வேறு காலேஜில் படிச்சுட்டு ஒரே கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. சென்னையில் டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில் டாப் மோஸ்ட் சேலரியில் நம்மளுடைய ஹரிஹரன் ப்ளேஸ் ஆகிட்டார். ஓகேவா? ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜுங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ சம்பாதிப்பாங்களா? நீங்கள் கண்டிப்பாக 25,000 மேலே தான் இருக்குங்க மாதத்துக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்ல சேலரிங்க, ரொம்ப நல்ல சேலரிங்க. ஓகேவா? 25 ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க, இன்னும் அதிகமான சேலரி தாங்க. ஓகேவா? ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சியில் சரியான ப்ரொஃபைலில் போய் தெளிவாக உட்காந்துருக்காருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹரிஹரன். ஸோ ஹரிஹரனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கோட்ஸோடு நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஓடும் பொழுது கண்டிப்பாக கீழே விழுவோம் என்று தெரியும். ஓகேவா? வெற்றியாளன் என்பவன் கீழே விழும் பொழுதும் எழுந்து ஓட துடிப்பவன் தான் வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெற்றியாளனும் எங்கேயோ ஒரு இடத்துல கீழே விழுந்தவனாக தாங்க இருப்பான். விழுந்து அவன் எழுந்து ஓட ஆரம்பித்தவன் தான் வெற்றியாளனாக இருக்க முடியுங்க. கண்டிப்பாக நம்மளோட ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா முதல் இன்டர்வியூவில் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, சொதப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் 2வது இன்டர்வியூவில் அடித்து பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க. இன்டர்வியூ முடிச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஹெச்ஆரே சொல்லிட்டாங்க அவன் ப்ளேஸ் ஆகிட்டான்ட்டு. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஹரிஹரன் நீங்கள் மென்மேலும் வேறு இந்த கம்பெனி நானும் உங்களை வாழ்த்துறேங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருங்க ஆர்ட்ஸ் காலேஜ் வேலைக்கு போக முடியுமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே இங்கே கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி. அண்ட் 2வது கேள்வி ப்ரோக்ராம் ஆக முடியுமா, கோடிங் எழுத முடியுமா, ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்ட்டு 1008 கேள்வி நம்ம மனசில் இருக்குங்க. அது எல்லாத்தையும் ஜெயிச்சவர் தான் நம்ம ஹரிஹரனுங்க. ஸோ ஓகேவா? ஆர்ட்ஸ் காலேஜுங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியில் சூப்பராக ப்ளேஸ் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி. என் பேர் ஹரிஹரன். நான் திருச்சி மணப்பாறையிலேருந்து வரேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தேன். 2022 பாஸ்ட் அவுட். நான் ஒரு சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ வெங்கட் சார் கிட்டே வந்தேன். வெங்கட் சார் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா ப்ளேஸ் ஆகலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது, வரலாம், நீங்கள் நல்லா வரலாம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணி இந்த கோர்ஸ் எடுக்க வச்சாங்க. இங்கே ட்ரெயினர்ஸ் எல்லாமே சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்ன்ஷிப்பாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6 months ட்ரெயினியாக நான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சார்கிட்டே பேசிவிட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன் சார் நான் சொல்லி, அதுக்கப்புறம் நான் தனியாக இன்டர்வியூஸ் நானே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன்.
ஜூனியர்ஸ் யாரும் வந்துட்டு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. நான் இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் நிறையா கற்றுக்கிட்டு நல்ல ஒர்க்குக்கு போகலாம். ரியல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து வெங்கட் சார் அண்ட் காஷி இன்ஃபோடெக். தேங்க்யூ வெங்கட் சார் அண்ட் காஷி இன்ஃபோடெக் டீம்.